ஏயா நம்மளை விட்டு போனவங்களை பற்றி நீ ஏயா யோசிச்சுட்ருக்க? எதுக்கு அவங்களையே யோசிச்சு யோசிச்சு ஏன் மண்டை காஞ்சி போகுது? ஏன் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஏன் நீ திரியிற? போய் நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக இரு. உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள நேரில் போய் சந்தித்து அவங்கக்கிட்ட பேசு. ஒருவேளை அவங்க தூரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு, ஜாலியாக இரு. டிவியில் வடிவேல் காமெடி பாரு, ரொம்ப ஹாப்பியாக இரு. ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை விட்டு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க உங்கள் கூட இருந்தாங்கன்னா நீ உருப்பட மாட்ட, நீ உன்னோட லட்சியத்தை பற்றி யோசிக்க மாட்ட, உன்னோட வளர்ச்சியை பற்றி நீ யோசிக்க மாட்ட, உன்னுடைய ஹெல்த்தை பற்றி நீ யோசிக்க மாட்ட. எந்நேரமும் அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க தூங்கினாங்களா, அவங்க பேண்டாங்களா, இப்படியே யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சே நீ தெருவுக்கு வந்துடுவ, நீ உருப்பட மாட்ட. அதனால் அவங்க உன் கூட இருந்தால் நீ உருப்பட மாட்ட. அதனால தான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரிச்சிடுச்சு. இதுதான் ஃபேக்ட்டு. இதை புரிஞ்சுங்க. ஏன்னா நமக்கு எது சரி தப்பு, எது தேவை எது தேவையில்லைங்கிறத நம்மளை விட பிரபஞ்சம் அழகாக நமக்கு செட் பண்ணி கொடுக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை விட்டு போன விஷயத்தை பற்றி மயிரா போச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க, செயல்படுங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மறக்கக்கூடிய சக்தி பிரபஞ்சத்திட்ட காலத்திட்ட அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? நன்றி.